இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மாசி மாதம் 15ஆம் தேதி 27/2/2024 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம். இன்றைய திதி காலை 10:55 வரை திருதியை, பிறகு சதுர்த்தி. இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம். மேஷராசி. மேஷராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் 6வது இடத்துல ருண ரோகஸ்தானத்துல சந்திரனோட நட்சத்திரத்திலேயே இருக்கிறது சிறப்பு. தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. 6ஆம் இடத்து அதிபதியான புதன் கர்ம காரகனான சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால தொழில்ல எந்த பின்னடைவும் இருக்காது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் சிறப்பா முடியும். அரசாங்க அதிகாரிகளால அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. சொந்த தொழில் செய்யறவங்க தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைப்பாங்க. வியாபாரத்துல எந்த குறையும் இருக்காது. அரசாங்க வேலைகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் சிலருக்கு இருக்குதுங்க. பெண்களுக்கு பொறுப்புகள் என்னன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதை உணர்ந்து செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களோட நியாய தர்மமான பேச்சுக்கள் அடுத்தவங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். குடும்பத்துல ஒரு அமைதியான சூழல் இருக்குங்க. மாணவர்களுக்கு எதுலையுமே முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கும். தடைகள் எதுவும் இருக்காது. சிறப்பா முன்னேறுவீங்க. பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஹயக்ரீவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்குங்க. அடுத்தவங்க உங்களை சிறப்பா புரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்கும். உங்களோட குணங்கள் மதிக்கப்படும். மரியாதை உயரும். கௌரவம் அந்தஸ்தெல்லாம் சிறப்பா இருக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். எதுக்குமே கலங்க மாட்டீங்க. இன்னைக்கு சுறுசுறுப்பா இருப்பீங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். என்னதான் நீங்க கவனத்தோட இருந்தாலும் சில நேரங்களில் நம்மளை அறியாம சில தவறுகள் நடக்கக்கூடும். அல்லது சில காயங்கள் ஏற்படக்கூடும். கதவுல நச்சுக்கிறது, கையை நச்சுக்கிறது, அந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள்ல உடல்ல அடிபடக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குது. பார்த்து கவனமா இருங்க. வேலைகள்ல கவனத்தோட இருக்கணும். அடுக்கலையில வேலை செய்யற பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கணுங்க. வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அர்த்த நாரீஸ்வரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எதுலையுமே குறை இருக்காது. எடுத்த காரியத்தை சிறப்பா முடிச்சிருவீங்க. வீட்டுல நல்ல காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும். பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. பணப்புழக்கம் சரளமா இருக்கும். தடைகள் விலகும். கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்குங்க. மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மெருன். அதிர்ஷ்ட எண் 1 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் 5வது இடத்துல சந்திரனின் நட்சத்திரத்திலேயே இருக்கிறதும் கூடவே கேதுவும் இணைந்து இருக்கிறதும் சிறப்பு. ஞானகாரகனும் மனோகாரகனும் சேர்ந்து இருக்கும்போது உங்களுடைய புத்திசாலித்தனமும் அதிகமா இருக்கும். மனசுல ஒரு கற்பனை உலகத்துல இருப்பீங்க. இன்னைக்கு கனவு காணுங்கள்னு சொன்னார் அப்துல் கலாம். ஆனா நீங்க எப்பவுமே கனவு உலகத்திலேயே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கும். உங்களோட கற்பனை திறன் அதிகமா இருக்கும். கவிதை, கட்டுரைகள், கதைகள் எழுதுறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு தீம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது. பெண்களுக்கு பிள்ளைகளோட உதவியும் அன்பும் உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும். பிள்ளைகளோட வருமானம் சிறப்பா இருக்கும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்களுக்குரிய விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு தடை இல்லாம நல்லபடியா முடிஞ்சு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வியில இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க. கதை, கட்டுரை, கவிதைகள் இதுல எல்லாம் போட்டிகள் நடந்தா சிறப்பான வெற்றியை பெற்று பரிசுகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எடுத்த காரியங்களை எந்தவித தடையும் இல்லாம சிறப்பா முடிச்சு பாராட்டை பெறுவீங்க. பண விவகாரங்கள்லாம் நல்லபடியா முடியும். கணக்கு வழக்குகள் எல்லாம் சரிபார்த்து பைசல் பண்ணக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க.
வருமானம் சிறப்பா இருக்கும். வேலை இடத்திலையும் நல்ல மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஈடுபாட்டோட செய்வீங்க. எதுலையுமே உங்களுக்கு ஒரு முழு பொறுப்பு இருக்குங்க. கவனம் இல்லாமலோ அல்லது விருப்பம் இல்லாமலோ எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபடவே மாட்டீங்க. மனசுக்கு பிடிச்சிருந்தா மாத்திரம்தான் அந்த செயலை செய்வீங்க. அடுத்தவங்க பேச்சை கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்வீங்க. பண விவகாரங்கள் இன்னைக்கு பெருசா இருக்காதுங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க யோகேந்திரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். கூட்டு தொழில இருக்கிறவங்க கூட்டு தொழிலாளி கூட சிறப்பான ஒரு ஒற்றுமையா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களோட பார்ட்னர் உங்களோட நல்ல ஒற்றுமையாகவும் உங்களோட முன்னேற்றத்துக்கு அவர் பெரிய உதவியாகவும் இருப்பாரு. உதவிகள் அடுத்தவங்களுக்கு அதிகமாக செய்யக்கூடிய அமைப்பும் இருக்குங்க. ட்ரஸ்ட் போன்ற விஷயங்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்வீங்க. பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். என்ற அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 29. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் 4வது இடமான சுகஸ்தானத்துல சந்திரனின் நட்சத்திரத்திலேயே இருக்கிறது சிறப்பு. கூடவே கேதுவும் இருக்கிறதுனால மனநிலையில ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாம குழப்ப நிலையிலேயே இருப்பீங்க. எந்த ஒரு விஷயமும் இழுபறியா இருக்கிறதுனால உங்களுக்கு கவலைகள் அதிகமா இருக்கும். இன்னைக்கு முடிஞ்சிடும்னு நினைச்ச ஒரு விஷயம் இழுத்தடிக்குதே, இன்னைக்கு முடியும்னு நினைச்சேமே, நாளைக்காவது முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு பய உணர்வு இருக்குங்க. அடி மனசுல ஒரு பய உணர்வோட இருப்பீங்க. மனசுல இருந்த பயங்கள்லாம் விலகக்கூடிய காலகட்டம்ங்கிறதுனால எதையுமே தைரியமா அணுகுங்க. 3வது இடமான தைரியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும். காரிய வெற்றிகள் நிச்சயமா நடக்கும். பெண்களுக்கு தகுதிகளை வளர்த்துக்கிருவீங்க. தாயாரோட ரொம்ப இணக்கமா இருக்கிறது நல்லதுங்க. தாயாரோட உடல்நிலையில அக்கறை காட்டுங்க. தாயாரோட எந்த ஒரு வாக்குவாதத்திலையும் ஈடுபடாம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. மாணவர்கள் கல்வியில உயர்வு பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. கம்ப்யூட்டர் துறை, ஐடி துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றமான வளர்ச்சி இருக்குங்க. சிறப்பா முன்னேறுவீங்க. உங்களோட ஞாபக சக்தி இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க யோகேந்திரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களோட திறமை வெளிப்படும். நல்ல நண்பர்களின் உதவிகள் இருக்குங்க. யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு யாராவது நம்பிக்கைக்குரியவர்களா இருந்துட்டா அவங்க கிட்ட நீங்க எதையுமே மறைக்க மாட்டீங்க. மனசுல இருக்கிறத வெளிப்படையா அவங்க கிட்ட பேசி அவங்க ஆலோசனைப்படி நடக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்றா இருக்குங்க. உங்களுக்கு காரிய வெற்றிகளும் இன்னைக்கு இருக்குது. பண பிரச்சனை எதுவும் இருக்காது. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்கிட்டாங்கன்னா சிறப்பா முடியும். பழகியவர்களோட அன்பு உங்களுக்கு இன்னைக்கு ஆச்சரியப்பட வைக்குங்க. அக்கம் பக்கத்தினர்லாம் ரொம்ப அனுசரணையா ஆறுதலா இருப்பாங்க. மனசுக்கு இனிய சம்பவங்கள்லாம் நடக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். சிலருக்கு தலைமை பொறுப்புகள்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க சர்வேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எதை செய்யறதுக்கு முன்னாலேயும் கடவுளை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு செய்யறது நல்லதுங்க. எந்தவித தடங்களும் இல்லாம நல்லபடியா முடியும். சிலரோட பேச்சுக்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கலாம். எந்த ஒரு தீய பேச்சுக்களையும் காதுல வாங்காம நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கவலைகள்ல இருந்து விடுபடலாம். பிரச்சனைகள் எதுவும் பெரிதாக இருக்காது. மனசு ஒரு கலக்க நிலையில இருக்கும். பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இல்லைங்க. சந்தன நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஊதா. அதிர்ஷ்ட எண் 4, 9. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் 3வது இடத்துல ராசி அதிபதியின் நட்சத்திரத்திலேயே இருக்கிறதும் 2வது இடத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது குடும்பத்துல இருந்த குழப்ப நிலைகள்லாம் மாறி நல்ல இணக்கமான சூழல் இருக்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க. குடும்பம் ஆரோக்கியமா இருக்கும். குடும்பத்துல பொருளாதார வசதியும் சிறப்பா இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும். தேவையான பணம் கையிருப்பு இருந்தாலே தைரியம் தன்னால வருங்க. பணம் தான் எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்குங்கிறதுனால பண விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு சரிவர நடக்கிறதுனால தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும். மனதுல இருந்த பயங்கள்லாம் விலகும். உங்களோட காரியங்கள்ல இன்னைக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு இன்னைக்கு உறுதியான முடிவு எடுப்பீங்க. உங்க முடிவுல தீர்மானமா இருப்பீங்க. யாருக்காகவும் உங்க கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டீங்க.
எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். முன்னேற்றம் சிறப்பாக இருக்குங்க. மாணவர்களுக்கு துணிந்து செயல்பட்டு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு. கல்வியில சிறப்பான மதிப்பெண்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. எதிர்பார்த்ததை விட தேர்ச்சி விகிதம் அதிகமாகவே இருக்கும். முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க சர்வேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். நீங்கள் அதிகமாக நம்பினவங்க உங்களை ஏமாற்றக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுனால இன்னைக்கு எதுலையுமே கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. பண விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதுக்கு வசூல் பண்ணுறோம், இதுக்கு வசூல் பண்ணுறோன்னு சொல்லி சும்மா தேவையில்லாமல் உங்ககிட்ட பணங்களை பிடுங்க பார்ப்பாங்க. அதுல எல்லாம் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க. சந்தன நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். உங்களோட வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இருக்கும். அந்த குறிக்கோளை நோக்கி நீங்க முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களோட கொள்கைகள் இன்னைக்கு சிறப்பான ஒரு நல்ல வரவேற்பை கொடுக்கும். மனசுல ஒரு நிம்மதி இருக்குங்க. வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க நாகராஜனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். அனுபவங்கள் நல்ல படிப்பினைக்கு கொடுக்கும். உங்களோட ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். சில நேரம் மனசுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நடக்கும். எரிச்சல் அடையக்கூடிய சூழல்கள் எல்லாம் இருக்குது. பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய திறமையும் உங்களுக்கு இருக்குதுங்க. எல்லாத்தையும் சமாளித்து வெற்றி அடையக்கூடிய திறமையும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குது. குழப்ப நிலையை விட்டு வெளியே வருவீங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் நீலம். அதிர்ஷ்ட எண் 2, 8. சிம்மராசி. சிம்மராசிக்கு விரயஸ்தானாதிபதியான சந்திரன் 2வது இடமான தனஸ்தானத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பு. உங்களோட ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். பொருளாதார வளர்ச்சி நல்லாவே இருக்குங்க. கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். அதை நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்கும். ராசி அதிபதியான சூரியன் பார்க்கறதுனால எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தா கூட அதை எப்படியாவது சமாளிச்சு வெளியே வந்துடுவீங்க. அதுக்குரிய தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. உங்களோட புத்திசாலித்தனத்தால யாருடைய உதவியுமே இல்லாம வெளிவரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு. வேலையிலையும் திறமையான சூழ்நிலைகள் இருக்கும். உங்களோட திறமைக்கு தகுந்த சன்மானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு எதையுமே உடனே முடிவு செய்ய முடியாம கொஞ்சம் தடுமாறுவீங்க. தடுமாற்றங்கள் இருக்கும், தாமதங்கள் இருக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் கொஞ்சம் இழுபறியா இருக்கும். இருந்தாலும் நல்ல விதமா முடிஞ்சு தேவையான அளவு பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு பெரியவங்களோட பேச்சை கேட்டு அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நடக்கிறதுனால இன்னைக்கு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சுய கௌரவம் அதிகமாக இருக்கும். பொறுப்புகளும் அதிகமாக இருக்கும். பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. மக நட்சத்திரக்காரங்க சாமுண்டீஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு பெற்றவர்களால் பெருமை அடையும்படியான நிகழ்வுகள் நடக்குங்க. வேலையில் இருக்கிறவங்கெல்லாம் சக ஊழியரோட அன்பையும் ஆதரவையும் பெறக்கூடும். மேலதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா நடக்கும். நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். இளஞ்சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு ஒரு தனிமையான சூழல் இருக்குங்க. சிலர் தனிமையை தான் விரும்புவீங்க. யாராவது உங்களை இடையில பேசினா கூட உங்களுக்கு பிடிக்காது. அல்லது உங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு யாராவது உறவினர்கள் வந்தால் கூட இன்னைக்கு அப்பாடா இவங்க இன்னைக்கு வந்தாங்க, இன்னைக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சேன் அப்படிங்கிற ஒரு மன எண்ணங்கள் உங்களுக்கு ஓட்டங்கள் இருக்கும். பொருளாதாரத்தில் எந்த பின்னடைவும் இருக்காதுங்க. வழக்கம் போல வாழ்க்கைக்கு தேவையான வசதிகள் உங்ககிட்ட இருக்கும். இருந்தாலும் பொறுமைங்கிறது இன்னைக்கு இருக்காது. இளஞ்சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய பகவானை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். எதிர்பாராத பணவரவு இன்னைக்கு இருக்குங்க. உங்களோட தேவைக்கு அதிகமான பணவரவு இன்னைக்கு இருக்கும். எந்த ஒரு பொருளையும் இன்னைக்கு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நீங்கள் ஆசைப்பட்ட பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. பணம் கையிருப்பு அதிகமாகவே இருக்கும். வீட்டில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். மனசில் பெரிய நிம்மதி இருக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு இன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசியில சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. உங்களது வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதல் ஏற்படுங்க. நீங்க எதிர்பார்த்ததுக்கு மேலான வசதிகள் சிலருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு.
தொழில், வியாபாரம் மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா நடக்கும். நீங்க அடுத்தவங்க கிட்ட நல்ல விதமா பழகுறதுனால அவங்க உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வாங்க. பிரயாணங்களால நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. குடும்பத்திலையும் உறவுகளோட நல்லா ஒற்றுமையா இருப்பீங்க. மனைவியோட சந்தோஷமான குடும்ப நடத்தக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது. நண்பர்களும் உதவி செய்வாங்க. பெண்களுக்கு உங்களோட கருத்துக்கு மாற்று கருத்தே இல்லைங்க. இன்னைக்கு யாருமே உங்களை எதிர்த்து பேச முடியாது, எதிர்த்து பேசவும் மாட்டாங்க. உங்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுத்து நடக்கிறதுனால உங்களுக்கு பெருமையா உணர்வீங்க. மாணவர்களுக்கு சிறந்த பண்பாளர்களா இருப்பீங்க. பெரியோர்களோட ஆசிகளையும் பாராட்டுகளையும் பெறுவீங்க. சில பொறுப்புகளுக்கு நீங்களே தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய பகவானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு வியாபாரம் நல்லா நடக்குங்க. வேலையில நிறைய ஆதாயம் இருக்கும். பொது சேவையில இருப்பவர்கள் கூட இன்னைக்கு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்கு. பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்கள்லாம் விலகுங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பூஜை புனஸ்காரங்கள்ல எல்லாம் ஈடுபாடு அதிகமா இருக்கும். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வர்றதுக்கான அறிகுறிகள்லாம் இருக்குங்க. அந்த ஆயத்தங்கள்ல இருப்பீங்க. மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க. கோயில் திருப்பணிகளுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தான தர்மங்கள் நிறைய பண்ணுவீங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். அரசாங்க அனுகூலங்கள் இருக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் இன்னைக்கு கஷ்டம் இல்லாம உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய அமைப்பு இருக்கு. அரசாங்க அதிகாரிகளோட உதவிகளும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பிரவுன். அதிர்ஷ்ட எண் 29. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சந்திரன் விரயஸ்தானத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசியவும் விரயஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. இன்னைக்கு அதிகமான செலவுகள் இருக்கும். இருந்தாலும் செலவுகள் எல்லாம் உங்க கட்டுக்குள் அடங்கிதாங்க இருக்கும். அனாவசிய செலவுகள் இருக்காது. நல்ல காரியங்களுக்காக செலவு செய்யற மாதிரி சூழ்நிலைகள் தான் இருக்கும். குரு பகவான் விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால மங்கள நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்யக்கூடிய சூழல்களும் சிலருக்கு இருக்கலாம். வீட்டுல விருந்தாளிகளின் வருகை இருக்கும். அதனால அதிகமான செலவுகள் ஆகும். அது உங்களுக்கு டென்ஷனை கொடுக்கும். கையிருப்பு கரைகிறதுனால எதிர்காலத்தை பற்றிய பயமெல்லாம் சிலருக்கு ஏற்படும். கிரக நிலைகள் வலுவாக இருக்கிறதுனால பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. வீட்டுல எலக்ட்ரிக் பொருட்கள் பழுதாகக்கூடிய சூழல்கள் இருக்கு. அதுக்காக செலவுகள் செய்ய வேண்டிய அமைப்பும் சிலருக்கு இருக்கும். மாணவர்கள் மொபைல் போனு, பர்ஸ் இந்த மாதிரி பொருட்களை கவனமா வச்சுக்கிறது நல்லதுங்க. களவு போகக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலருக்கு நண்பர்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்குங்க. கவலைகள்லாம் தீரும். நண்பர்களோட உதவிகள் உங்களுக்கு தக்க சமயத்துல கை கொடுக்கிற அமைப்பு இருக்கு. அரசாங்க சலுகைகளை பெறுவீங்க. செலவுக்கேத்த பண வரவும் இருக்குங்க. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க பெரிய நாயகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். தொழிலுக்காக சிலர் முதலீடு செய்வாங்க. தொழிலுக்குரிய சாதனங்கள் வாங்குவதற்காக செலவு செய்யறது போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்கும். பெரிய மனிதர்களோட ஆதரவும் உதவியும் இருக்கும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை சிலர் வாங்கலாம். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ரொம்ப கோபமாகவும் டென்ஷனாகவும் இருப்பீங்க. அதெல்லாம் தவிர்த்து அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. சிலருக்கு உடல் நலத்துல கொஞ்சம் பின்னடைவு இருக்கும். சின்ன விஷயங்களுக்கும் பெருசா கவலைப்பட மாதிரி சூழ்நிலைகள் இருக்குங்க. கவலையை மறந்து தியானத்துல ஈடுபடுறது நல்லது. பொறுமையா இருக்கிறது அவசியங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா. அதிர்ஷ்ட எண் 4, 6. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு லாபஸ்தானத்துல இடம்பெற சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசி அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதும் 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. பொருளாதாரத்துல அபாரமான வளர்ச்சி இருக்குங்க. விற்காம கிடந்த இடங்கள் நிலங்கள் எல்லாம் நல்ல விலைக்கு போகக்கூடிய கிரக நிலைகள் இருக்கு. பூமி லாபம் உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பூமிக்காரகனான செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு கட்டிய வீடுகளை வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு.
வாகனங்கள் விற்பனை செய்யறவங்களுக்கெல்லாம் நிறைய வண்டிகள் விற்பதற்கான இன்னைக்கு நல்ல நேரம். வாகனங்கள் மூலமா லாபம் அடையக்கூடிய அமைப்பு, வாகனங்கள் மூலமா நல்ல வியாபாரம் நடந்து டிராவல்ஸ் வச்சிருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு சிறப்பான வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு இன்னைக்கு பிரயாணங்கள் அதிகமா இருக்கும். அந்த பிரயாணங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதனால உங்களுக்கு சேமிப்பு கூட இன்னைக்கு உயரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் எல்லாம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கற்ற கல்வி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. டியூஷன் சென்டர்ல பார்ட் டைம்ல வேலை செய்யறது, அது மாதிரி சிலருக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் கூட கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிநாட்டுல படிக்க முயற்சி செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா சாதகமான சூழல்கள் இருக்குதுங்க. விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எப்பவுமே ஒரு மலர்ந்த முகத்தோட இருப்பீங்க. நீங்க கவலைப்பட்டு அடுத்தவங்களை சிந்தனைக்கு ஆளாக்கவே மாட்டீங்க. உங்களோட கவலைகளை வெளியில காமிச்சுக்கவே மாட்டீங்க. ஆனாலும் மனசுல கொஞ்சம் படபடப்பா இருக்குங்க. அலைச்சல் இன்னைக்கு அதிகமா இருக்கும். ஓய்வு எடுத்துக்கிறது நல்லதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு எடுத்த முயற்சியில வெற்றி அடையக்கூடிய சாதகமான நல்ல நாளா இருக்குதுங்க. வழக்குகள் நடப்பவர்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய சூழல்கள் இருக்கும். கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிம்மதியை கொடுக்குங்க. இன்னைக்கு போட்டிகளில் கூட வெற்றி பெற்று பரிசுகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் மூட் அவுட் ஆகி உக்காந்துருப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பெரிய அளவுல சண்டை போடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வீட்டில் இருக்கிறவங்களை கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்கன்னா நல்லது. தேவையில்லாத சந்தேகங்களை விட்டுருங்க. குழப்பங்களையும் தவிர்த்து அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட எண் 8, 9. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான 10வது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பு. லாபாதிபதியும் விரயஸ்தானத்து அதிபதியும் சேர்ந்து 2வது இடமான தனஸ்தானத்துல இருக்கிறது லாபங்களுக்கு தகுந்த விரயங்களும் இருக்குங்க. தொழில்களை விரிவுபடுத்துறதுக்காக சிலர் செலவு செய்யலாம், அல்லது புதிய கிளைகள் ஆரம்பிக்கிறதுக்குரிய எண்ணங்களும் அதுக்குரிய முயற்சிகளும் இன்னைக்கு இருக்குங்க. பொருள் வரவு தாராளமா இருக்கும். அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்டிருந்தீங்கன்னா அந்த உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பத்துல ரொம்ப ஒற்றுமையாகவும் பொறுமையாகவும் இருப்பீங்க. பெண்களுக்கு அடுத்தவங்க பாராட்டும்படி நடந்துக்கிருவீங்க. குடும்ப பெருமையை காப்பாத்துவீங்க. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க. பணம் சம்பாதிக்கக்கூடிய வேலைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிருவீங்க. மாணவர்களுக்கு உழைப்பிற்கு தகுந்த சன்மானத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஸ்காலர்ஷிப் போன்ற விஷயங்கள் கிடைக்கும். சிலர் பார்ட் டைம் வேலையில சம்பாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு இன்னைக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. மூல நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பட்ட கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. அதை தக்க சமயத்துல பயன்படுத்தி நல்ல முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களோட முன்னேற்றங்கள் சிறப்பா இருக்கும். எடுத்த முயற்சிகள்ல வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. இன்னைக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்தி நல்ல நேர்மையானவர்னு பேர் எடுக்கக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கும். சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எதுலையுமே ரொம்ப அவசரப்படுவீங்க. நீங்க நினைக்கிறது நினைச்ச உடனே நிறைவேறணும்னு நினைப்பீங்க. கால நேரம் சரியா இருந்தாதான் எல்லாமே நம்ம நினைச்சதும் நடக்குங்க. கொஞ்சம் எதுலையுமே பொறுமையா இருக்கணும். பிரச்சனைகளை எதிர்கொள்ற மன பக்குவமும் இருக்கணுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க நடராஜரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தொட்டதெல்லாம் லாபமா நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. எந்த வேலையை எடுத்தீங்கன்னாலும் அந்த வேலையில நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. ரொம்ப பெருமையா உணர்வீங்க. உங்களோட சுய கௌரவம் அதிகமா இருக்கும். மெரூன் நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, மெரூன். அதிர்ஷ்ட எண் 3, 7. மகர ராசி. மகர ராசிக்கு பாகியஸ்தானத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் கர்மஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பு. கர்மஸ்தானத்து அதிபதியும் லாபஸ்தானத்து அதிபதியும் இணைந்து ராசியில இருக்கிறதுனால பூமி யோகம் உண்டாகக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க. பூர்வீக சொத்துக்களால நல்ல லாபம் கிடைக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு கமிஷன் போன்ற விஷயங்கள் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க.
தொழிலையும் நல்ல லாபகரமான சூழல்கள் இருக்கும், வியாபாரம் சிறப்பா நடக்கும், தொழில்ல ஏற்பட்ட போட்டிகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு இருக்கு. அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, அடுத்தவங்களோட கடனுக்கு நீங்க பொறுப்பாளி ஆகிறது, இதுக்கெல்லாம் வாக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி செயல்கள்ல மாத்திரம் இன்னைக்கு ஈடுபடாம இருக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்படும், நல்ல முறையில முன்னேறுவீங்க. பெரிய மனிதர்களுக்கு உங்களோட உதவி தேவையா இருக்குங்க. இன்னைக்கு உங்களோட கௌரவமும் அந்தஸ்தும் உயரும். மாணவர்களுக்கு ஆசிரியர்களோட நன்மதிப்பை பெறுவீங்க. எந்த துறையில நீங்க படிச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த துறையில சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எதிர்பார்த்த வெற்றிகள் இன்னைக்கு கிடைக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க நடராஜரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். குடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும். பண வரவு நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கும். இன்னைக்கு உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. இழப்புகள் எல்லாம் ஈடுகட்டுற விதமா உங்களுக்கு பண வரவு இருக்கும். புதிய ஆர்டர்கள்லாம் சிலருக்கு கிடைக்கும். மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குங்க. பெற்றவர்களோட ரொம்ப இணக்கமா இருப்பீங்க. அவங்களோட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி சமாதானம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. திருப்பணிகளுக்கெல்லாம் கொடுத்து உதவக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. கோயில் குளங்கள் செல்வீங்க, பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசுல ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மனசு ஒரு தெளிவான நிலையில இருக்கும். குழப்பங்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். புதிய நண்பர்களோட அறிமுகமும் அவங்களால நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. ஊதா நிற ஆடைகள் இன்னைக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு ஊதா. அதிர்ஷ்ட எண் 1, 8. கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் அஷ்டமத்துல இருந்து இன்னைக்கு சந்திராஷ்டமம் நடைபெற்றுக்கிட்டு இருக்கிறதுனால கோயிலுக்கு போயிட்டு இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறதெல்லாம் நல்லதுங்க. இறைவனுக்கு சேவை செஞ்சு மனசை அமைதிப்படுத்திக்கிறங்க. மனசுல ஒரு இனம் புரியாத கலக்கமும் பயமும் இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் இருக்கும். அடுத்தவங்க நம்மளை எப்படி பேசிடுவாங்களோ, தவறா நினைச்சிருவாங்களோ, அல்லது நம்ம கிட்ட பணம் இல்லாததுனால நம்மளை சரியா நடத்த மாட்டாங்களோங்கிற பயமெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அந்த பயத்துல இன்னைக்கு சில காரியங்களோட தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. எதையுமே பெருசுபடுத்தாம தியானத்துல ஈடுபட்டீங்கன்னா மனசு அமைதியா இருக்குங்க. பெண்களுக்கு இன்னைக்கு வேண்டாத எண்ணங்கள் எல்லாம் மனதை வாட்டும். இறைவன் மீது பாரத்தை போட்டுட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. மாணவர்களுக்கு எதிர்பாராத குளறுபடிகள்லாம் இன்னைக்கு இருக்குங்க. சுமைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். எதுலையுமே மனசு ஒன்றாத சூழ்நிலைகள்லாம் இருக்கும். இன்னைக்கு இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லது. அவிட்ட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை செய்யறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சந்திராஷ்டமம் உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்காதுங்க. உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. குடும்பமும் அமைதியான சூழல்ல இருக்கும். மனமும் உடலும் உற்சாகமா இருக்குங்க. பண தட்டுப்பாடு இன்னைக்கு இருக்காது. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனத்தோட இருக்கணும். வேலை இடத்துல உயர் அதிகாரிகளோட தொல்லைகள் சிலருக்கு இருக்கும். சக ஊழியர்கள் கூட உங்களுக்கு எரிச்சலை கொடுக்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள்ல ஈடுபட்டு உங்க மேல பலிய போடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கவனத்துல இருங்க. எதுலையுமே அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களோட எதிரில் ஒருத்தர் ஒன்று பேசுவாங்க, பின்னால ஒன்று பேசுவாங்க. யாரு ஏமாற்றுக்காரங்கிறத இன்னைக்கு புரிஞ்சுக்கிருவீங்க. யாரு உங்களுக்கு நல்லது செய்யறாங்க, யாரு கெட்டது செய்யறாங்கிறத இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கிருவீங்க. ரொம்ப கவனமா இருங்க. எந்த விஷயத்திலையும் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்காம தீர ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீலம். அதிர்ஷ்ட எண் 8, 9. மீனராசி. மீனராசிக்கு சந்திரன் 7வது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்திலேயே இருக்கிறதும், குடும்பஸ்தானமான 2வது இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் சிறப்பு. குடும்பம் அமைதியா இருக்குங்க. குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். இருந்தாலும் குடும்பத்துல சில குளறுபடிகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பத்துல எல்லாரும் ஒற்றுமையா இருப்பாங்களாங்கிறது சந்தேகம்தாங்க. ஒருத்தர் காட்டுக்கு இழுத்தா ஒருத்தர் மேட்டுக்கு இழுக்கிற சூழல்கள் தான் இருக்கும். எதையுமே விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. விரயஸ்தானத்துல விரயஸ்தானாதிபதி
ஆட்சி பெற்ற நிலையில இருக்கும் பொழுது அதிகமான விரயங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மாசம் முடிகிற வரைக்கும் எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுமையோட நடந்துக்கிறது அவசியங்க. பெண்களுக்கு ஆனந்தமான சூழ்நிலைகள் இருக்கும், இருந்தாலும் மனசுக்குள்ள சின்ன சின்ன பயங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. செலவுகள் அதிகமாக இருக்கும். வீட்டுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அதிகமாக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு உங்களோட செயல்பாடுகள் எல்லாம் நல்லா சிறப்பா இருக்கும். இருந்தாலும் எதை செய்யறதுக்கு முன்னாலேயும் யோசிச்சு செய்யறது நல்லது. வீட்டில் உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உடல்நிலையில கொஞ்சம் சோம்பலா இருக்குங்க. கனவு தொல்லைகள் இருக்கும். வீட்டில் உள்ளவங்களோட பேச்சுக்கள் ஏச்சுக்கள் எல்லாம் உங்களுக்கு மனசு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய சூழல்கள்லாம் இருக்குதுங்க. பிரயாணங்களும் வீண அலைச்சல்களை கொடுக்கும். பிரயாணங்களால பயன் எதுவும் இருக்காது. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா தாங்க இருக்கு. எதையுமே சாதிச்சிட்டோங்கிற ஒரு மனசு தெம்போட இருப்பீங்க. உங்களோட சொல்லுக்கு அடுத்தவங்க கட்டுப்படுவாங்க. உங்களோட வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமா இருக்குங்க. பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க காத்தியாயினிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு முடிஞ்சிரும்னு ஒண்ணு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம் கொஞ்சம் இழுத்தடிக்கிறதுனால ரொம்ப பொறுமையை இழந்து காணப்படுவீங்க. வீட்டில் எல்லாருக்கிட்டையும் கோபத்தோடையும் எரிச்சலோடையும் பேசுவீங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது அவசியங்க. நாளைக்கு எல்லாம் சிறப்பா முடியுங்கிற அந்த ஒரு பாசிட்டிவான எண்ணத்துல இருந்துட்டீங்கன்னா நாளைக்கு நடக்கிறது நல்லதாகவே நடக்கும். ரோஸ் நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 4. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.